ஜிஎக்ஸ். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவரி டேன்னு சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் வந்து 5 டேஸ் வந்து சீஸ் ஃபயருங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 5 நாள் எந்த ஒரு போரும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ குயிக்காக மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 1.78% அப்பாக இருக்குது. சென்செக்ஸ் அகெயின் ஒரு 1.89%. ஓவரால் வந்து ஃபியர் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும், மார்க்கெட்டோட ஃபியர் இண்டெக்ஸ் விஏஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 26.73லேருந்து 21.5க்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு ஒரே நாளில். பேங்க் நிஃப்டி வந்து 2.2% வந்து ரேலியாக இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 49 கம்பெனிஸ் வந்து இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 6 கம்பெனிஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் 88% வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டே இருக்காங்க. வேற டிஐஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை பேக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் அட் அ வெரி ஹை லெவல். ஸோ சப்போர்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் 22,000 to 21,800ல வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருக்கு. வேற வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து 22,600ல வந்து இருக்கு. ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக மேக்ஸிமம் ரேஞ்ச் மார்க்கெட் போகிறதா இருந்தால் 23,800 ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் லோவஸ்ட் ரேஞ்ச் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து 21,800. ஸோ டாப் கெயின் அண்ட் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிகோ வந்து ஒரு 5.7% அப்பாக இருக்குது. எல்என்டி ஒரு 4.95% கிட்ட, ஜொமேட்டோ அனதர் 4%, பஜாஜ் வந்து அனதர் 4%, டாடா மோட்டர்ஸ் ஒரு 3.5, எஸ்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி வந்து ஒரு 3% வந்து இன்னைக்கான டேல ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ 52 வீக் ஹை பொறுத்த வரைக்கும் 1,850 கிட்ட இருக்கு. ஸோ த மெயின் இஷ்யூ வந்து சேர்மன் ரிசைன் பண்ணது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிசால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டில் ஓவரால் இது ஒரு சவுண்டான பேங்க் தான். ஸோ இன்னைக்கான நாளில் பெரிய லூசர்ஸுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து ஒரு அனதர் 0.5% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் பவர் கிரிட் கார்ப் வந்து ஒரு 0.8% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எஸ்டிஐல வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் டிமாண்ட் வந்து ஒரு 200 கோடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. எஸ்பிஐ வந்து நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் பேங்க் சைடில் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் பவர் கிரிட் டாப் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மண்டேல ஒரு நல்ல கெயின் கிடச்சிச்சு. ஸோ அதனால சம் பீப்புள் ஆர் டூயிங் ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதர் தேன் தட் ப்ரிடாமினெண்ட்டாக இது ட்ராப் ஆனதுக்கு வேறு எந்த ரீசனும் தெரியல. ஸோ செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கான மார்க்கெட்டில் எல்லாமே ரெட்டாக இருந்திருக்கும். ஸோ பட் அட்லீஸ்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரீனில் இருக்குது. மினிமம் யூட்டிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 0.4%, அண்ட் ஐ திங்க் ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் 2.8% ரெக்கவர் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி வந்து ஒரு 1.8, ஐடி வந்து அகெயின் ஒரு 1.5 வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் வித் இன் அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வாரம் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறோம் ஒரு 5 நாளைக்குங்கிற சொன்னதுனால ஸோ மார்க்கெட் இஸ் அகெயின் டேக்கிங் சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து அகெயின் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு செட்டில் ஆகுது. ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து திரும்பி ரெக்கவர் ஆகுது. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ஆட்டோ செக்டார்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. பேங்க் செக்டார் பொறுத்த வரைக்கும் எஸ்டிஎஃப்சி வந்து ஒரு 4 டேஸ் கழிச்சு ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் வந்து லீஸ் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே, பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்மா வந்து கொஞ்சம் சேஃபர் பெட்டாக இருக்கும் இந்த மாதிரி டைம்ஸில். ஸோ ஸ்டாக்ஸ் டு பிக் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க், இஃப் யூ வாண்ட் டு கன்சிடர் பை ஜோன் பொறுத்த வரைக்கும் 1,050 to 1,115ல யூ கேன் பை பெஸ்ட் அட்லீஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஹெச்எல் டெக்னாலஜி, ஏஐ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது தே ஆர் பிரிங்கிங் குவைட் லாட் ஆஃப் இனோவேட்டிவான நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏஐல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கன்சிடர் 1,350 to 1,450க்குள்ளே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். 1 இயர் டார்கெட் பொறுத்த வரைக்கும் வாட் பீப்புள் ஆர் ஆன்டிசிபேட்டிங் இஸ் லைக் 1,900 to 2,000 வரைக்கும் இது ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் சேஃபர் நோட்டுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 1,200 வச்சுருங்க, அது ரொம்பவே நல்லது. அண்ட் பவர் கிரிட் காப் பொறுத்த வரைக்கும் குட் டு பை அட் 280 to 305க்குள்ள பை பண்ணுறது நல்லது. 1 இயர் டார்கெட்டாக வந்து 380 ப்ளஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேபிளான டிவிடெண்ட் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால பொட்டன்ஷியலான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்குறோம். ஒரு 305 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இது ரீட்டைனும் பண்ணலாம்.
ஸோ மாருதி சுசுக்கி புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி சவுண்ட் கம்பெனி டு கன்சிடர். குட் ஜோன் டு பைன்னு பார்த்தீங்கன்னா 10,500 அந்த இது வந்து குட் ஜோன் டு பை. 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் மாருதி சுசுகி இஸ் பிளானிங் காட் அன் அப்ரூவல் டு இன்வெஸ்ட் அனதர் 10,000 crore இன் குஜராத்தோட நியூ பிளான்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு. ஸோ வித் தேர் ஐடியாஸ் லைக் 2.5 lakhs யூனிட் பெர் இயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற மாதிரி தே ஹாவ் அ டார்கெட். அக்ரெசிவ் எக்ஸ்பென்ஷன் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 2 to 3 yearsல இட் வில் க்ரோ ஹியூஜ். அட்லீஸ்ட் 1 year டார்கெட்டாக 14,000 ரீச் ஆகுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ்க்குள்ள ரேஞ்சில் இருக்குது. ஸோ 425, 450 இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சீக்கிரம் ஒன்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்லாம் ஸ்டெபிளைஸ் ஆனோன்னு 600 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் வந்து ரெவன்யூ க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. நிறைய சீசன்ஸ் வந்து இப்போ இருக்குது. கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து நிறைய பீப்புள் இப்போ ட்ராப் ஆகிறதுனால வாங்குவாங்க. ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்ஷனும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகோ வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சீஸ்ஃபயர்னால ட்ராப் ஆகிறதுனால இண்டிகோவோட ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஸோ இஃப் வார் சூழ்நிலைலாம் கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா இது ஷார்ட் டேர்முக்கு ஒரு பவுன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கோ. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு 4,200 to 4,400 வந்து இண்டிகோ வந்து ஷார்ட் டேர்முக்கு ப்ரொவைடட் வார் சுச்சுவேஷன் எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ரேஞ்சில் இருக்குது. கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பிவி அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ரெண்டும் சேர்த்து மொத்தமாக டாடா மோட்டார்ஸ்ன்னு போட்டிருப்பேன். பட் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ரெண்டுமே சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். எல்என்டி பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அகெயின் சீஸ்ஃபயர் இருக்கிறதுனால ஒரு 2 to 4 weeks டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டு போகும். நீங்கள் நான் ஜென்ரலாக லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் சொல்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுங்கிறதுனால ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாங்கிறது டிசிஎஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஜியோ ஐபிஓ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ வந்து டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி பிரியுதுன்னு பார்த்துட்டு வீ கேன் கன்சிடர். அண்ட் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் லீடராக இருக்காங்க. பட் ஸ்டில் இது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்து கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வரலாம்னா அதானி என்டர்பிரைசஸ். ஐ திங்க் ரெகுலேட்டரி நிறைய இஷ்யூஸ் வந்து அந்த செக்டரில் போயிட்டுருக்கு. கோல் இண்டியா அகெயின் யூ கேன் திங்க் இது எப்படி போய் முடியும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அதுக்கான போர்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் இருக்குது. 1,30,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் நான் மற்ற ப்ரைஸ் எல்லாத்தையுமே கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் சென்னையோட ப்ரைஸ் என்ன, ஓவரால் மும்பையில் என்ன ப்ரைஸஸ் இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து 12,500 ரேஞ்சில் இருக்குது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் 2,20,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஓவரால் என்ன கேட்டால் இன்னும் கூட சில்வர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே பேரலோட காஸ்ட் வந்து 97க்கு டவுன் ஆயிடுச்சு. நேற்றுக்கான மார்க்கெட்டில் வந்து $113 வந்து பெர் பேரல் இருந்துச்சு. 11% பீக் டிப் இன்னைக்கு இருக்குது. யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 94 ருபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 94 வந்து ரீச் ஆயிடுச்சு. இது வந்து ருபிக்கு வந்து ஒரு பேட் சிக்னல். அண்ட் மல்டிபேக்கர்னு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ரொம்ப ஹைலி வாலடைல் இருக்குது. ஸோ வி கேன் வெயிட். எக்ஸ்ட்ரீமாக எந்த ரிஸ்க் எடுத்தும் ப்ரிடாமினெண்ட்டாக இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரே ஒரு மல்டிபேக்கர் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா டவுன் லெட்ஸே ஹைடெக் பைப்ஸ் சம்திங் விச் யூ கேன் கன்சிடர். ஓவரால் 20% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. குட் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 95 to 115 ருப்பியில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 3 years கழிச்சு இட் மைட் பி அ வெரி குட் பிக் ஃபார் யூ. அண்ட் ப்ரிடாமினண்ட்டான குளோபல் நியூஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் வந்து 5 நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மாருதி சுசுகி வந்து 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தே ஆர் பிளானிங். தே ஆர் கோயிங் ஃபார் அ ரிகரஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் கௌரி பவர்ஸ்ங்கிறவங்க வந்து தே ஆர் பிளானிங் டு இன்ஸ்டால் அ ஸ்டீல் பிளான்ட் கெப்பாசிட்டி 7,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தே ஆர் பிளானிங். ஸோ வித் திஸ் predominantly this is the thing is going. and மோடி இம்பார்ட்டன்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா
இந்தியாவில் வி ஹாவ் லைக் 53 லேக் மெட்ரிக் டன்னுக்கான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ யாரும் பேனிக் பையிங் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவசரப்பட்டு யாரும் பேனிக் பையிங் சுச்சுவேஷனுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இதே சீஸ்ஃபயர் நோட் வந்து கன்சிடரபிளாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சீஸ்ஃபயரில் ஏதாவது கோளாறான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அகெயின் வந்து ஒரு 300 200 to 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மார்க்கெட்டில் எல்என்டி ஒரு 2%, இண்டிகோ அனதர் ஒரு 1 to 3% வந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எஃப்சிஎஸ்சி அகெயின் ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் ஒரு 1% ஆச்சும் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டும் சில்வரும் ஒரு அட்ராக்டிவான பையிங் ப்ரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். I think subscribe, like, and then press bell icon to get continuous video like this. Thank you.